இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பெங்காலில ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் சீரிஸை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதோட வல்லனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பெங்கால்ல மிக பிரபலமா இருக்க ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் அவருக்கு ஜமீன் பரம்பரையை சேர்ந்த காட்டுக்குள்ள வசிச்சுக்கிட்டு இருக்க ஒரு நபர் கிட்ட இருந்து அழைப்பு வர ஆரம்பிக்குது. அது என்ன அழைப்பு அப்படின்றது புரியல, எதுக்காக நம்மள கூப்பிட்டுருக்காரு அப்படின்றதும் தெரியல. இதனால அவர் கூப்பிட்டுட்டார் இல்லையா, மரியாதை நிமித்தமா அங்க போன மனுஷனுக்கு பல மர்மமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அந்த மர்மத்தை எல்லாத்தையும் ஒரு போக்குனாரா இல்லையா அப்படின்றதா இந்த சீரிஸோட மீதி கதையா இருக்கும். ஸோ கிளைமேக்ஸ்ல எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துருப்பாங்க. அந்த ட்விஸ்ட்டும் இந்த சீரிஸும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல காட்டுக்குள்ள ஒரு 2 சின்ன பசங்க விறகு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ஒரு பார்த்து ஏதோ ஒரு சத்தம் கேட்க பயந்து போறாங்க. அங்கிருந்து ஒரு சின்ன பையன் மட்டும் வேகமா ஓடிக்கிட்டே இருக்க, இன்னொரு பையன் திரும்புறான். அங்க ஒரு பெரிய புலி ஒண்ணு நின்றுகிட்டு இருக்கு. இதனால பயந்து போய் அவன் அங்கிருந்து ஓடலாம் ட்ரை பண்ண, அந்த புலியால் இவன் தாக்கப்படுறா அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு கட் பண்ணி ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. ஸோ இவர் பாத்தீங்கன்னா பெங்கால்ல ஒரு பெரிய டிடெக்டிவ், பயங்கரமான அதாவது நிறைய மிஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணியிருக்காருன்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டைம்ல எந்த கேஸும் இல்லாததால பழைய கேஸ் எல்லாத்தையும் எடுத்து இவரோட அசிஸ்டன்ட் கூட பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இவரோட நண்பர் அங்க என்டர் ஆகுறாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. வந்த முதல் வேலையா உங்களுக்காக ஒரு சூப்பரான மேட்டர் வச்சிருக்கேன்னு சொல்லி நிறைய லெட்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து காமிக்க ஆரம்பிக்கிறார். அந்த லெட்டர்ஸ் எல்லாமே எங்கிருந்து வந்திருக்கோம் அப்படின்னா, பெங்கால்ல ஒரு பெரிய ஹண்டர் இருப்பாரு. இந்த காட்டுக்கு நடுவுல ஒரு பேலஸ் மாதிரி அமைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவரோட பரம்பரையை இந்த ஹண்டிங் தொழில ஒரு பொழுதுபோக்கா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய புலிகள் சிங்கங்களை வேட்டையாடிட்டு இருக்காங்க. அவர் கடைசியா ஒரு புக் எழுதியிருப்பாரு. அந்த புக்கை பிரைஸ் பண்ணி இவர், அதாவது இவரோட நண்பர் இருக்காரு, ஹீரோவோட நண்பர், அவர் நிறைய கடிதங்கள் எழுதி அந்த நபரும் பதிலுக்கு கடிதங்களை போட ஆரம்பிக்கிறாரு. இது மூலமா இவங்களுக்கு கடிதங்களால நிறைய கான்வர்சேஷன் அதிகரிக்க, இத்தோட முடிவில் நீங்க என்னோட இடத்துக்கு வரணும், இங்க ஒரு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, முக்கியமா உங்களோட நண்பர் பெரிய டிடெக்டிவ் நான் கேள்விப்பட்டேன், அவரை இங்க அழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு சூப்பரான விஷயம் இருக்குன்னு சொல்ல, இதை பார்த்தது இவருக்குள்ள ஒரு கியூரியாசிட்டி. அது மட்டும் இல்லாம அந்த ராஜா காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் காட்டுக்குள்ளே தான் இருக்காரு, அது ஹண்டராகவும் இருக்காரு அப்படின்ற மாதிரி அவரை பத்தின விஷயங்கள், அவர் எழுதின லெட்டர்கள் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப வயசானவரா இருப்பாரோ அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட, அதாவது இவரோட நண்பர்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பும் போது, அதெல்லாம் இல்ல, ரொம்ப வயசானவர்லாம் இல்ல, ஒரு 60 to 70 பிளஸ் தான் இருக்கும், இப்ப கூட குறிப்பாத்து நிறைய விலங்குகளை வேட்டையாடிக்கிட்டு தான் அந்த காட்டுக்குள்ள இருக்காரு, நாம காட்டுக்குள்ள போறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, தாமதிக்காம சீக்கிரமா டிராவல் பண்ணலாமான்னு சொல்ல கட் பண்ண. இதுக்கு அடுத்த நாள் இவங்க டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்க, இந்த பெங்காலுக்கும் பூட்டானுக்கும் நடுவுல எதுவுமே இருக்காது, காடுகள் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க பார்த்துக்கிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரியும், அந்த இடத்துல அதாவது பேலஸ்ல நிறைய விதமான விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பத்தி பேசிக்கிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கா இல்லையா, அவர் தான் இவங்களை அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு போவாரு. அவரும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க ஆரம்பிக்க, அது மூலமா இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஊர்ல ஜமீன் இருக்கா இல்லையா, அந்த ஜமீனோட செக்ரட்டரி தான் இங்க காரை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட தாத்தா காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் காட்டுக்குள்ள நிறைய மிருகங்களை வேட்டையாடிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு மாதிரி. இப்ப கூட இந்த விஷயத்த அவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த நபர் பேச்சு கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கு. ஸ்டார்டிங் சைட்ல ஒரு 2 சிறுவர்கள் காமிச்சாங்களே, அதுல ஒரு பையன் அந்த புலி அடிச்சு சாகடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த புலி அடிக்கும் போது ஐயா ஊர்ல இல்ல, அந்த நபர் வந்ததும் அந்த புலி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி காட்டுக்குள்ள சுத்தி அலசி கிளசி பார்த்தாரு, எங்கேயுமே அது கிடைக்கல. அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அந்த புலியை தேடிக்கிட்டே தான் இருக்கு. மக்கள் எல்லாருமே பயத்துல இருக்கிறதால ஒவ்வொரு நாளும் எங்களோட ஆளுங்க காட்டுக்குள்ள காவலுக்கு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துகிட்டு இவர் அந்த ஜமீன் கிட்ட கூட்டு போறாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. அந்த மனுஷனும் வந்ததும் பயணங்கள் எல்லாமே எப்படி இருந்தது, உங்களோட வருகைக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், உங்களை பத்தின நிறைய விஷயங்களை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே இருக்க, அவருக்கு இன்னமும் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்ற காரணம் புரியல. இதை பத்தி அவர்கிட்ட கேட்கலான்னு போக, அவர் ரூம் இருக்கு, கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுங்க, அப்புறமா பேசிக்கலாம் கூட கட் பண்ணி ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. இந்த ஜமீன் இருக்காரியா, அவரோட தாத்தா அந்த ஏரியா சந்தை பகுதிக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்க மக்களா பேச ஆரம்பிக்கிறாரு. மக்கள் எல்லாருமே அங்க குலதெய்வம் கோயில் இருக்கு, அந்த கோயில் வழிபாடு அப்பதான் நீங்க கரெக்டா வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போய் அந்த வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டே இருக்க கட் பண்ணி பிரசன்ட்ல. ஸோ என்னோட தாத்தா இந்த இடத்தை அப்படி ஆண்டுகிட்டு இருந்தார். அவருக்கு ஹண்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆனா அவருக்கு நாய்கள் இருக்கும் இல்லையா, எல்லா வகையான நாயை வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆசை. அதுல அவருக்கு பிடிச்ச நாய் ஒன்று பிராங்க்லின் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த நாய் ஒரு டிராஜடியான இன்சிடென்டால இறந்து போச்சுன்னு சொல்லி ஒரு சின்ன விஷயத்த ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ இவரோட தாத்தா இந்த பறவைகள் எல்லாத்தையும் சுட்டுக்கிட்டே இருக்க, இவரோட நாய் தான் அதை கொண்டு வர அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி கொண்டு வரலான்னு போகும்போது ஒரு புலியால அந்த நாய் சாகடிக்கப்படுது அப்படின்ற மாதிரி இருக்கும். கோபம் அடைகிறாரு, ஒரு புலி கூட என் கண்ணில் இருக்கக்கூடாது, இந்த காட்டுல இருக்க மொத்த புலி அழிச்சாக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சுட ஆரம்பிக்கிறாரு. அவரோட வாழ்க்கையில கிட்டத்தட்ட 150 புலிகளை கொண்டுட்டார். என்னோட தாத்தா கொண்டது ஒரு ரெக்கார்ட் மாதிரி இருக்கு, என்னால இன்ன வரைக்கும் அந்த ட்ரிபிள் டிஜிட்
போக முடியல, அட்லீஸ்ட் நான் ஒரு 80 டைகரை மட்டும் தான் கொண்டு இருப்பேன் அப்படின்ற விஷயங்களை சொல்லிட்டு இவரோட நண்பர், அதாவது சின்ன வயசுல இருந்து இவரோட நண்பர் ஒருத்தர் இருப்பாரு, சஷாங் அப்படின்றது அவருடைய பேர், அவரை அறிமுகப்படுத்திட்டு அங்க இருக்கிற, அதாவது மொத்தமே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 கேரக்டர் தான் இருப்பாங்க, அவங்க எல்லாரையும் அறிமுகப்படுத்திட்டு உங்களுக்கான ரூம் மேல ஒதுக்கப்பட்டிருக்கு, நீங்க அங்க போய் ஓய்வு எடுத்துக்கலாம்னு சொல்ல இவங்களோட செக்ரட்டரி இருக்கா இல்லையா, அவர் அங்க போறதுக்கு முன்னாடி இவரோட அவார்டு எல்லாம் வாங்கின இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு சுத்தி காட்டணும்னு போக அங்க இருக்க ஒவ்வொரு விஷயங்களையும் வியப்பா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப பிரமிப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க அதை கடந்து போய்கிட்டே இருக்கு. அப்பதான் அவர் வயசான நபர் பயங்கரமா புலம்பிக்கிட்டு அது பழங்காலத்து ராஜா பேரை சொல்லிக்கிட்டு இந்த ஏரியால, அதாவது பெங்கால்ல நிறைய கோயில்கள் அழிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களோட பேர் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இவங்களோட நோக்கி வந்துகிட்டே இருக்கு. இவங்க ஒன்னும் புரியாம குழம்பி போறாங்க. அந்த சமயத்துலதான் ஜமீனோட அண்ணா இவர் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ இவருக்கு வயசானதாலே ஒரு மென்டல் இல்னஸால பாதிக்கப்பட்டிருக்காரு, அடிக்கடி இப்படிதான் அவர் நடந்துப்பார். இதனால நீங்க இந்த பெருசா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட ரூமுக்குள்ள கொண்டு போக அவங்க நிறைய விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே வந்துட்டாங்க, காடுகளுக்குள்ள இருக்காங்க. சோ காடுகளை சுத்தி பார்க்கணும் அப்படின்ற ஆசையோட இவங்க காடுகளுக்குள்ள பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் இந்த ஜமீனை பத்தின, அதாவது ஜமீனோட ஃபேமிலி பத்தின ஒரு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. இவரோட அண்ணாக்கு இப்ப பித்து பிடிச்ச மாதிரி இருக்கா இல்லையா, அதே மாதிரிதான் இவரோட தாத்தாவும் ஒரு காலத்துல பயங்கரமா ஹண்டிங் வேலைகள் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் மனநல பாதிக்கப்பட்டு நான் காட்டுக்குள்ள புலிய வேட்டையாட போறேன் அப்படின்ற மாதிரி ஆதித்ய நாராயணன் அப்படின்ற மாதிரி இவங்களோட வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தர் இருப்பாரு, அவரோட வாழை தூக்கிட்டு காட்டுக்குள்ள போயிருப்பாரு. திரும்பி வால் மட்டும்தான் கிடைச்சது. அவங்களோட தாத்தா எங்க போனார், என்ன ஆனார் அப்படின்ற எந்த விவரமும் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதே மாதிரிதான் இவரோட அண்ணனும் பித்து பிடிச்சிருக்காரு. அதனாலதான் இவரோட அண்ணனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்ல அங்கிருந்து கிளம்பி இவங்களோட அந்த பேலஸ்க்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. வந்து ஒரு நாட்களுக்கு மேல ஆயிடுச்சு, எதுக்காக வந்தோம் அப்படின்றது புரியல, இப்போ வாச்சு இதை சொல்ல முடியுமாறு கேட்க இவர் சொல்ற அப்படின்னு ஒரு சின்ன பொட்டி எடுத்து இவரோட கைகளை நீட்டுறாரு. இந்த பொட்டி என்னோட தாத்தா காலத்துல யூஸ் பண்ணப்பட்டது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வீட்டில் இருக்க எல்லா பொருட்களையும் அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தோம். அந்த இடத்துல தான் இது கிடைச்சது. ஓபன் பண்ணி பார்த்தா இதுல என்னோட தாத்தா காலத்துல, அதாவது தாத்தாவால் எழுதப்பட்ட ஒரு பசில் மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. என்னோட தாத்தாக்கு ஹண்டிங் போறதோ இந்த பசில் பண்றதோ ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பசில சால்வ் பண்ணதோ அப்படின்ற மாதிரி நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்த முடியல. காரணம் என்ன அப்படின்னா என்னோட தாத்தா காலத்துல அவர்கிட்ட இருந்தது ஆதித்ய நாராயணனோட புதையல்கள். அந்த புதையல ஏதோ ஒரு இடத்துல வச்சிருக்காரு, அதுக்கான பசில் தான் இது. என்னால கண்டுபிடிக்கவே முடியல, உங்களுக்கு ஒரு 3 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாக்கலான்னு சொல்ல அவர் அதை படிக்க ஆரம்பிக்கிறாரு. நிறைய மரங்கள் ரெஃபரன்ஸோட ஏதோ ஒரு போய்டிக் மாதிரியான விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதே சமயத்துல இவரோட செக்ரட்டரி இருக்கா இல்லையா, அவரும் ஏதோ ஒன்னத்தை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. கட் பண்ண பிளாஷ்பேக்குள்ள போக ஆரம்பிக்குது. ஆதித்யா இருக்கா இல்லையா, அவரோட திறமையை பாராட்டி அந்த காலத்துல இருந்த அரசர் அவருக்கு ஒரு பெரிய பானைக்குள்ள நிறைய ட்ரெஷர் எல்லாத்தையும் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்றதுலாம் இப்போதைக்கு ரிவீல் பண்ணாம பிரசன்ட் வர ஆரம்பிக்குது. ஸோ இதை நம்ம ரிவீல் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது இந்த விஷயம் விளக்கிட்டோம் அப்படின்னா அந்த புதையலை நம்மளால எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களா படிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கு. எதுவுமே அவருக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி தெரியல. அந்த சமயத்துலதான் மனநல பாதிக்கப்பட்டவர் இருக்கா இல்லையா, அவர் இந்த இடத்துக்கு வந்து இவங்க கிட்ட வழக்கு மாதிரி விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறார். அதாவது அந்த காலத்துல நடந்த விஷயங்கள், அரசர்களை பத்தின விஷயங்கள், இது எல்லாத்தையும் ஹீரோ கவனிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல இந்த சைடு அந்த ஜமீன் இருக்கா இல்லையா, அவர் ஏதோ கத்திக்கிட்டு இருக்க மாதிரியான சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது. இவர் போய் பார்க்கும்போது அவரோட பக்கத்துல யாரோ உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அது யார் என்ன அப்படின்றதுலாம் இவருக்கு தெரியல. அது பயங்கர கோபமா பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த மட்டும் காமிச்சிட்டு கற்பனை எல்லாரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்குது. அண்ட் காட்டுக்குள்ள யாரும் மர்மநபர் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கற்பனை தூங்கிக்கிட்டு இருக்க ஹீரோட நண்பர் எழுந்துக்கிறாரு. தரையை பார்க்கும்போது புலி தலை தனியா ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்றத கவனிக்கிறாரு. புலிக்கு என்னமோ ஆயிடுச்சு, இங்க என்னமோ இருக்கு அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க ஹீரோ எழுந்து பாக்குறாரு. புலி தலை மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கு. குழம்பி போறாரு. உள்ள செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பெரிய வண்டு இருக்கு. இதாலதான் இது நடந்துட்டு இருக்கு, இதுக்கு போய் பயப்படலாமா அப்படின்ற மாதிரி ஜன்னலை திறந்து வண்டை வெளியே விடும்போது அந்த காட்டுக்குள்ள யாரோ டார்ச் லைட் அடிச்சு சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த இவரோட நண்பர்களும் கவனிக்கிறாங்க. அது யாரா இருக்கும் அப்படின்ற குழப்பத்துல மேபி காட்டுக்குள்ள இந்த மரங்கள் எல்லாத்தையும் இல்லீகலா வெட்டுறவங்க இல்ல காட்டு யானைகளை வேட்டையாடுற கூட்டம் இருக்கு இல்லையா, அவங்களா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தாட்ல இதை கடந்து போக அப்படியே கட் பண்ணா இந்த இடத்துல இருந்த அந்த ஜமீனோட செக்ரட்டரி இருக்கா இல்லையா, அவர் மர்மமான முறையில காட்டுக்குள்ள அந்த புலியால அடிச்சு சாகடிக்கப்பட்டுட்டாரு அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்குது.
ஏற்கனவே ஒரு சின்ன பையனை அந்த புலி சாகடிச்சிருச்சு அண்ட் சாப்பிட்டுருச்சு. இதனால மனிதர்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க புலி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஊருக்குள்ள பயந்து நடுங்கிட்டே இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் இவங்க பார்த்ததால ஏத்துக்கவே முடியல. பயங்கர சோகத்தோட அந்த இடத்துக்கு போறாங்க. ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. அவரோட கை இருக்கு இல்லையா, அதை பாதியா அந்த புலி சாப்பிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இங்க அந்த போலீஸ்காரங்க, அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருமே கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் ஹீரோ இதை ஒரு புலி பண்ணிருந்தது அப்படின்னா, புலி எப்பயுமே இறைய சாகடிச்சிருச்சு அப்படின்னா அதே இடத்துல வச்சு சாப்பிட்டாது, கண்டிப்பா இழுத்துட்டு போய் தான் சாப்பிடும். இவரை பார்க்கும்போது இதே இடத்துலதான் இறந்து போய் கிடக்குறாரு. புலியால இவர் சாகடிக்கப்பட்டார் அப்படின்னா அந்த இழுத்துட்டு போன மார்க் எங்கன்னு கேட்கும்போது அங்க இருக்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. அண்ட் உடனே ஜமீனும் இதை பார்த்துட்டு இது மழை பெஞ்சதால மேபி அது அழிஞ்சு போயிருக்கலாம், அவரோட கழுத்துல இருக்க காயங்கள் எல்லாத்தையும் பாருங்க, கண்டிப்பா இது புலியோட நெகத்தாலதான் ஏற்பட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க ஹீரோ செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துல இவரோட, அதாவது இறந்து போயிடவரோட நெஞ்சு பகுதி இருக்கு இல்லையா, அதுல ஆழமா இது ஒரு காயம் பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. நகம் பட்டிருந்தது, அதாவது புலியோட நகம் பட்டிருந்தது அப்படின்னா 4-5 நகம் பட வாய்ப்பு இருக்கு, அட்லீஸ்ட் ஒரு 2 பட வாய்ப்பு இருக்கு. இங்க ஒண்ணுதான் இருக்கு, அதுவும் ரொம்ப டீப்பா இருக்கு. சோ இது புலியால இந்த மனுஷன் கிடையாது அப்படின்றத நமக்கு சொல்லுது. அந்த மனுஷன் ஏற்கனவே இறந்திருக்காரு, அதுக்கப்புறம் தான் புலியை வந்து சாப்பிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்களை அங்க இருக்கவங்க கிட்ட சொல்லும் போது இது ஒரு கொலையா இருக்க வாய்ப்பு இருக்கு. இதனால ஜமீன் வேக வேகமா இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி வேலைகளை ஆரம்பிக்க இந்த சைடு ஹீரோக்கும் அவரோட நண்பர்களுக்கும் இந்த ஜமீன் மேலதான் ஒரு மாதிரி சந்தேகத்தை கொடுக்குது. ஏன்னா இறந்து போயிட்டாரு, அதாவது செக்ரட்டரி இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு லைட்டா சோகமா இருக்கலாம், இல்ல சோகமா இருக்கலாம், ஆனா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் அவ போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொந்த பையன் மாதிரி இவர் அவ்வளோ வேலைகளை ரொம்ப டிப்ரெஷனோட பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. இதனால இவங்களுக்கு இங்க என்னமோ நடக்குது அப்படின்ற மாதிரி மட்டும் புரியுது. அது என்னன்னு குழப்பத்தில் இருக்கும்போது அந்த சமயத்துலதான் இது ஒரு கொலை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டார் இல்லையா, போலீஸ்காரங்க ஹீரோ கிட்ட விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி வராங்க. அந்த போலீஸ்காரருக்கு இது ராபரிக்காக பண்ணிருக்கலாம், அந்த இறந்து போற நபரோட பர்ஸை காணோம், அவர் வச்சிருந்த மொபைல் போன் அப்படின்ற எதுவுமே காணோம். சோ இது ஒரு ராபரி கேஸா தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, ஆனா ஹீரோவால இதை ஏத்துக்க முடியல. இதனால இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றத இவரே கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி முன்னாடி வர ஆரம்பிக்கிறாரு. போலீஸ்காரங்களை நம்பி எந்த பயனும் இல்ல. இப்போ நம்மளோட கேள்விகள் எல்லாமே அவன் எதுக்காக காட்டுக்குள்ள போனான், அங்க மர்ம நபர் கொலை பண்ணிருக்காங்க, யாரால கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டு அதுக்கான பதில தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பேலஸ் இருக்கு இல்லையா, அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த கேட் கீப்பர் கிட்ட போய் விசாரிக்கணும். இதனால அவர்கிட்ட போறாங்க, விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா இறந்து போன நபர் அடிக்கடி இரவு நேரத்துல காட்டுக்குள்ள போறது வழக்கம். ஆனா இன்னைக்கு, அதாவது இறந்து போற அன்னைக்கு அவரை நான் பார்க்கவே கிடையாது. ஏதோ ஒரு சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரி மட்டும் எழுந்த, அப்ப சின்னதா டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு கையில ஏதோ ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு யாரோ ஒருத்தர் உள்ள போனார். அது அந்த செக்ரட்டரியா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா அவர் வச்சிருக்க டார்ச் லைட் பயங்கர பெருசா இருக்கும், இது சின்னதா இருந்தது. ஆனா அவரோட முகத்தை என்னால பார்க்க முடியல, பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டே இருந்ததால காட்டுக்குள்ள போனவன நான் லைட்டா தான் பார்த்தேன் அப்படின்ற விஷயத்த சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க. காட்டுக்குள்ள முகம் தெரியாத ஒருத்தர் போயிருக்காரு, அவரோட கையில ஏதோ ஒரு பொருளை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. அந்த பொருள் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி வீடு முழுக்க ஏதாவது பொருள் காணாம போயிருக்கான்னு தெரிகிட்டே இருக்கும்போது ஆதித்யாவோட வால் இருக்கு இல்லையா, அந்த வால் வீட்டுக்குள்ள காணும். இதனால இந்த வால் எடுத்துட்டு போய் தான் அவரை சாகடிச்சிருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்குள்ள வந்துட்டாங்க. அந்த வால் காணாம போயிடுச்சு இல்லையா, அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்க அந்த சமயத்துலதான் அதை இறந்து போற நபரோட ரூமுக்குள்ள போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜமீன் உதவியோட அந்த ஒவ்வொரு விஷயங்களா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்போ ஹீரோக்கு தெரியுற விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த நபர் நிறைய பேர் எல்லாத்தையும் எழுதி அந்த பசில சால்வ் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு அப்படின்ற விஷயம். சோ ஹீரோ கிட்ட கிடைச்ச அந்த பசில் இவர்கிட்டயும் கிடைச்சிருந்திருக்கு. அந்த பசில சால்வ் பண்ணோம் அப்படின்னா அந்த புதையல் எடுக்கலாம் அப்படின்ற விஷயத்தால இவர் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. ஸோ ஹீரோவை விட இவர் அட்வான்ஸா யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆனா எதுவுமே அந்த பசிலுக்கு ஏற்ற மாதிரி கனெக்ட் ஆகிற மாதிரி தெரியல. அதுல ஒரு பேர் இருக்கு, இதுல ஒரு பேர் இருக்கு, ரெண்டுத்தும் குழம்பி போய் ஹீரோ பண்டைய பிச்சுட்டு இருக்கும்போது அந்த சமயத்துலதான் ஒரு 2 பனைமரத்தை லிங்க் பண்ற மாதிரியான விஷயங்கள் அதுல எழுதப்பட்டிருக்கு. ஸோ இது நம்மளுக்கு ஒரு க்ளூவா இருக்கே அப்படின்ற மாதிரி அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த வீட்டுல மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவர் பழங்காலத்து விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கிறது உண்டு. அது மூலமா இந்த பசல்ல ஒரு பழைய மரத்தை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த மரத்தை நீங்க எங்கேயாவது பாத்துருக்கீங்களான்னு கேட்கும்போது எங்க பாத்திருக்கேன் நான் கேக்குறீங்க, சின்ன வயசுல எங்களோட தாத்தா கூட நாங்க எல்லாரும் பிக்னிக்காக ஒரு பெரிய மரத்து பக்கத்துல போவோம், அந்த மரம் அங்கதான் இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டே இருக்க அந்த நேரத்துல ஜமீன் இருக்கா இல்லையா என்றாங்க, நீங்க மாத்திரை போட்டீங்களா இல்லையா, எதனால இந்த மாதிரி அவங்கள தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வாங்க உங்களோட ரூமுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போக ஹீரோக்கு என்ன பண்ணதுன்னு புரியல. கற்பனா இதுக்கு அடுத்த நாள் போலீஸ்காரர் அந்த இடத்துக்கு வந்து நடந்த எல்லா விஷயங்களையும் மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா ஹீரோ 2 தடவை இது கொலை அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் இவங்க ராபரி தான் நடந்திருக்கு, எந்த கேஸ ஃபர்தரா பார்க்க முடியாது, உங்களால அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க முடிஞ்சா எங்களுக்கு உதவுங்களா, நீங்க தான் அவ்வளவு பெரிய டிடெக்டிவ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ பாயிண்ட் அவுட் பண்ணி அவர் தான் இதை பண்ணிருப்பாரு அப்படின்னு தோணல.
நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கு. இங்க என்ன நடக்குது அப்படின்றது ஹீரோக்கு புரிஞ்சிச்சு. அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சாக்கணும், அதுக்கு முன்னாடி அந்த புதையல் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு. அது மூலமா அவரை கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ அப்படி அந்த புதையல் எது வரைக்கும் அவர் கண்டுபிடிச்சிருக்காருன்னு தெரியணும். அந்த மரம் எங்க இருக்கு அப்படின்றத நமக்கு புரியணும். இதனால இந்த வாட்டி ஜமீன் கிட்ட அந்த மரத்தை பத்தி கேட்கும்போது அவருக்கு எதுவுமே தெரியல. இல்ல உங்களோட அண்ணா கிட்ட கேட்டோம், அவர் கரெக்டா சொன்னாரு. உங்களுக்கு ஏன் ஞாபகம் இல்லாம போச்சுன்னு சொல்ல அவர் இந்த மனநல பாதிக்கப்பட்டதுல இருந்து நிறைய விஷயங்களை கற்பனையா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுல எது உண்மை எது போய் நம்மளால புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்ல இவருக்கு என்னமோ ஜமீன் மேல ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகத்தோடு இவர் இன்னொருத்தரையும் டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறார். அது என்ன அப்படின்னா ஜமீனோட நெருங்கிய நண்பர் தான். ஏன்னா இது வரைக்கும் அந்த மனுஷன் எந்த விதமான எக்ஸ்பிரஷனையும் யார்கிட்டயுமே வெளிப்படுத்தி இருக்க மாட்டாரு, அமைதியாவே இருப்பாரு. ஸோ மேபி இந்த விஷயத்த அவர் பார்த்திருக்கலாமோ. எதுவா இருந்தாலும் சரி, இங்க இருக்க யாரோ ஒருத்தர் தான் இதுல இன்வால்வ் ஆயிருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டோட முதல் வேலையா அந்த நபர் இறந்து போனா இல்லையா, அந்த இடத்துக்கு போய் செக் பண்ணணும், ஏதாவது ஆதாரங்கள் கிடைக்குமா அப்படின்னு நோக்கத்துல தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் இறந்து போன அந்த நபர் அதாவது பர்டிகுலர் இடத்துல இறந்து போய் கிடந்தாருன்னு இல்லையா, அங்க ஒரு புல்லட் ஃபயர் ஆன மாதிரி மரத்துல பதியப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையும் இவங்க குத்து கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது புலியோட முடிகள் அங்க இருக்குது. இது எல்லாத்தையும் பாக்குறாங்க. புலிய சுடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த புல்லட் ஃபயர் பண்ணப்பட்டிருக்கு. அது இங்க அடிச்சிருக்கு அப்படின்ற விஷயங்களை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு காட்டுக்குள்ள மேற்கொண்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவ புலியோட பாதங்கள், புலி போனதா இருக்க பாதைகள் அப்படின்ற எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டே இருக்கு. அப்போ அவங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் கிடைக்குது. முதல் விஷயம் இறந்து போனவரோட பர்ஸ். அதை பார்த்தது நம்ம போய்கிட்டு இருக்க வழி கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி மேற்கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது அந்த நபரை சாகடிக்க பயன்படுத்தப்பட்ட அந்த பால் இருக்கு இல்லையா, அது அந்த இடத்துல கிடைக்குது. ரத்த கரைகளோட கிடைக்குது. மேபி அவரை இங்கேதான் யாராவது வச்சு சாகடிச்சிருக்கணும் அப்படின்ற முனைப்புல இங்க ஏதாவது இடம் இருக்காது அங்க இருக்கிற கைடு கேட்கும்போது அந்த நபர் இங்க கைவிடப்பட்ட ஒரு கோயில் இருக்கு, அதை தாண்டி எதுவும் இல்லைன்னு சொல்ல இவங்க அங்க போறாங்க. எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியல. அந்த சமயத்துலதான் அந்த பசில் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ரெட்ட தென்னை மரங்கள் ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்றது பசில்ல சொல்லப்பட்டிருக்க ஒரு க்ளூ. அந்த க்ளூ இங்க மேட்ச் ஆனதால மேற்கொண்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு பெரிய மரம் அப்படின்ற மாதிரி அந்த மணல பாதிக்கப்பட்டவர் கூட மென்ஷன் பண்ணிருப்பாங்களே, அந்த மரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மரத்துல இருந்து 55 படிகள் தாண்டி அந்த புதையல் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த க்ளூல எழுதப்பட்டிருக்கு. சோ இவங்க அதை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண அந்த ஜமீன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அவரோட நண்பரோட நின்றுகிட்டே இருக்கும்போது இவங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படின்றத மட்டும் கண்டுபிடிக்க முடியல. இதனால நாங்க 3 நாள் கழிச்சு, அதாவது கரெக்டா இன்னைக்குதான் கிளம்புறதா இருந்தது, ஆனா ஒரு சின்ன வேலை இருக்கிறதுனால நாளைக்கு கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல புதையலை தேடி நாங்க போனோம். ஆனா அந்த புதையலை நமக்கு முன்னாடி யாரும் எடுத்துட்டாங்கன்னு சொல்ல ஜமீனுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. சோ இவங்க அந்த மரத்துல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போக்கிட்டே இருக்கும்போது பள்ளம் தோண்டப்பட்டு அந்த புதையல் அங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. சோ புதையலும் காணாம போயிடுச்சு. புதையலை எடுத்துக்கிட்டு போன நபர் தான் இந்த நபரையோ கொலை பண்ணி இருக்கணும் அப்படின்ற தாட்டோட அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு ஒட்டு மொத்தமா நம்ம போயாகணும். இந்த ரிக்வெஸ்ட் நீங்க பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது பின்னாடி இருக்க மருமங்களை என்னால வெளியே கொண்டு வர வைக்க முடியும்னு சொல்ல அதுக்கு சம்மதிக்கிறாங்க. அப்படியே கற்பனை ஹீரோவோட நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் காட்டுக்குள்ள பேசி போய்கிட்டே இருக்கும்போது சின்னதா ஒரு டார்ச் லைட் அடிச்ச மர்ம நபர்னு இவங்க விசாரிக்கும் போதெல்லாம் ஒரு நபர் இன்வால்வ் ஆயிருப்பார் இல்லையா, அந்த நபர் அவரோட கையை மட்டும் காட்டி பேசிக்கிட்டு இருக்க மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதுவும் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு காட்டுக்குள்ள வழிகாட்டுன்னு ஒருத்தர் கூட போனாரு, அவர்கிட்ட தான். சோ அந்த மர்ம நபருக்கும் இவனுக்கு என்ன சம்பந்தம், இதுக்கு பின்னாடி என்னமோ ஒரு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கொண்டு போக அவரு நிறைய விஷயங்களை தேடி அலைய ஆரம்பிக்கிறாரு. கடைசியா இதுக்கு அடுத்த நாள் காலையில இந்த ஒட்டுமொத்த பேரையும் காட்டுக்குள்ள கூப்பிட்டு போறாரு. அந்த புதையலை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி போக அந்த புதையல் தோண்டப்பட்ட இடம் இருக்கு இல்லையா, அதை தாண்டி ஒரு பெரிய கோயில் இருக்கு, கைவிடப்பட்ட கோயில் சொன்னாங்களே, அந்த கோயிலுக்குள்ளதான் புதையல் இருக்கு அப்படின்ற விஷயத்த ஹீரோ நேத்தே கண்டுபிடிச்சிட்டாரு. இதனால இவங்க எல்லாரும் இங்கே இருக்க சொல்லிட்டு இவர் கோயிலுக்குள்ள போறாரு. அந்த புதையில ஒரு பாம்பு ஒண்ணு மேல உட்காந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ குச்சி எடுக்கிறாரு. அந்த பாம்பை தூக்கி போட்டுட்டு அந்த புதையலை எடுத்துட்டு வந்து கொடுக்கும்போது அதுல நாராயணி காசுகள் அப்படின்ற மாதிரி ஒரு பொற்காசுகள், அதுவும் இந்த காலத்துல பயங்கரமான வேல்யூ இருக்கிற அந்த பொற்காசுகள் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அது எடுத்துட்டு வந்து அந்த ஜமீன் கிட்ட கொடுக்கும்போது அந்த சமயத்துல இவங்க எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. அந்த புலி இருக்கு இல்லையா, இவங்களை நோக்கி அங்க வர ஆரம்பிக்குது. பயந்து போறாங்க எல்லாரும். அங்க வந்து ஓடி ஒளிய ஆரம்பிக்க ஜமீனும் கண்ணை வச்சிருக்காரு. சோ அவர் ஒரு ஹண்டர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இல்லையா, கண்ணை காட்டி புலிய சுடணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்க ஹீரோவும் கண்ணை காமிக்கிறார். சோ 2 பேரும் புலியை எய்ம் பண்ணிக்கிட்டே இருக்க ஹீரோ கிட்ட அவர் இங்க இருந்து போயிடுப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஆனா ஹீரோ போறதா தெரியல, ஹண்டர் யாருன்னு இப்ப தெரிய போகுது அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த கண்ணை காமிச்சு நின்றுகிட்டே இருக்கும்போது இங்க இவரோட கைகள் நடுங்க ஆரம்பிக்குது. ஒன்னும் பண்ண முடியாம சஷாங்க் இதை நீ பிடிக்க முடியுமான்னு சொல்லி கண்ணை தூக்கி போட அவர் அந்த புலிய சுடலான்னு போகும்போது ஹீரோ தட்டி விட்டுட்டார். சோ இது மூலமாவே இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் நமக்கு வெளியே வர ஆரம்பிக்குது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஜமீன் இருக்கா இல்லையா, அவர் உண்மையான ஹண்டர் கிடையாது.
கிடையாது. ஆனா அவர் 70-80 புலிகள் கிட்ட கொலை பண்ணியிருக்காரு, ஒரு பெரிய ஹண்டரா திகழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இவரை பத்தின புக் எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா. அது எப்படி அப்படின்னா இந்த கொலைகள் அதாவது இந்த ஹண்டிங் எல்லாத்தையுமே பண்ணது இவரோட நண்பர், அதாவது நெருங்கிய நண்பரா நின்றுகிட்டு இருக்காரு சஷாங்க், அவர் தான். ஸோ இது எல்லாத்தையுமே இவர் தான் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு தெரியப்படுத்துறாரு. இதை அவரோட நண்பர் எதுக்காக பண்ணியிருப்பாரு அப்படின்னா நண்பர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான், அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னா சின்ன வயசுல இதே இடத்துல தான் இந்த ஜமீனும் அவரோட ஃபேமிலியில இருக்க எல்லாரும் விளையாடிக்கிட்டே இருக்கும்போது புலி வருது அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஓடி ஒளிய ஆரம்பிக்கிறாங்க. இவர் புலியை வேட்டையாடணும் அப்படின்ற மாதிரி தைரியமா மரத்து மேல இருந்து எகிரி குதிக்க இவரோட கைகள் உடைஞ்சு போய் அது நிரந்தரமா செயல்படாம போயிடுச்சு, சரியா ஒர்க் ஆகாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது இவரால ஹண்டிங் எப்படி பண்ண முடியும்? இருந்தாலும் இவரோட ஃபேமிலிக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்கு இல்லையா, அதை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இவரோட நண்பர் மூலமா அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு எல்லா பேரையும் இவர் சம்பாதிச்சுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இவர் எழுதுனா சொல்லப்படுற புத்தகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது கூட இவர் எழுதுனது கிடையாது. இவர் என்னெல்லாம் நடந்தது அப்படின்ற விஷயங்களை மட்டும்தான் அந்த செக்ரட்டரி கிட்ட சொல்லியிருப்பாரு. அவரோட கற்பனை திறனால அந்த புத்தகங்கள் எழுத அதுவும் நல்ல ரீச் ஆயிடுச்சு. ஸோ அந்த பெரிய இவரே சம்பாதிச்சுக்கிட்டாரு. இப்படி ரெண்டு சைடும் ரெண்டு பேரோட உழைப்பை இவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. இந்த செக்ரட்டரிக்கு கையெழுத்து கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். ஹீரோ கிட்ட கூட இன்விடேஷன் ஒன்று வந்திருக்கும் இல்லையா, அதுல அவரோட ஜமீனோட கையெழுத்து மட்டும் ஆடி ஷேக் பண்ண மாதிரி போட்டிருக்கும். இதனாலதான் அவர் வயசானவரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. ஸோ எல்லா கதைகளுமே இவர் தான் எழுதி கொடுக்குறாரு, அதாவது செக்ரட்டரி தான் எழுதி கொடுக்குறாருன்றக்கும் அவருக்கு இங்க க்ளூ கிடைச்சிருக்கு, அதுல புதையல் வரப்போகுது அப்படின்ற விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சு போயிடுச்சு. இதனால அவர் அங்க இருக்க எல்லாரும் விட கொஞ்சம் அறிவான பர்சனா இருப்பாரு. அந்த புதையலை கிராக் பண்ண ஆரம்பிச்சு ஹீரோக்கு முன்னாடி அந்த புதையல் எங்க இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அன்னைக்கு நைட்டு போயிருக்காரு. ஆனா அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத இப்போதைக்கு ரிவீல் பண்ணாம ஜமீனோட நண்பர்கிட்ட போக ஆரம்பிக்குது. அவர் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணது தன்னோட நண்பனுக்காக மட்டும்தான். தன்னோட நண்பனும் தனக்கு எந்த குறையும் வச்சுக்காம பார்த்திருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துலதான் இவருக்கு தன்னோட பேரும் பொருளும் அவருக்கு போக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பொறாம, அதை மீட்டெடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஏதாவது நடக்காதா அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்க அந்த செக்ரட்டரி மூலமா புதையல் வரப்போகுது, நீ எனக்கு உதவுத அப்படின்னா நான் உனக்கு பாதி பங்கு தரேன் அப்படின்ற மாதிரி செக்ரட்டரி கிட்ட இருந்து டீல் வர ஆரம்பிக்குது. ஆனா தன்னோட நண்பரை ஏமாத்தணும் அப்படின்ற விஷயம் இவருக்கு சுத்தமா பிடிக்கல. இதனால அந்த விஷயத்த பண்ணாதடா அப்படின்ற மாதிரி பல முறை அவர் சொல்லிக்கிட்டே இருக்க அவன் கேட்கறதா தெரியல. சோ அன்னைக்கு நைட்டு கூட யாரும் காட்டுக்குள்ள டார்ச் எடுத்துட்டு போற மாதிரியான விஷயங்கள் இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ அந்த நபர் தான், அதாவது அந்த செக்ரட்டரி தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிஞ்சு போனதால அவனை தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக தான் ரெயின் கோட் எல்லாத்தையும் போட்டுட்டு கையில ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு உள்ள போனாருன்றோம், அதாவது காட்டுக்குள்ள. ஆனா அதை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தூரத்துல ஏதோ ஒரு பல்ல மாதிரியான விஷயங்களை பாக்குறாரு. அங்க போய் பார்க்கும்போது அந்த புதையல் இருக்கு. இந்த புதையல் இப்ப கிடைக்க கூடாது, அதை சேஃபா வைக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அந்த மழையில வேகமா கைவிடப்பட்ட கோயில் இருக்கு இல்லையா, அங்க தூக்கிட்டு போய் அந்த புதையலை வச்சுட்டு இவர் அந்த நபரை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்க அப்பதான் அந்த நபரை புலி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை கவனிக்கிறாரு. கண்ணெடுத்து ஒரே சூடு. சோ இதுதான் அந்த மரத்துல பதிஞ்சிருக்கு. சோ இந்த விஷயம் தான் அங்க நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்களை எல்லாத்தையும் சொல்லிட்டு ஹீரோ இப்போ நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டாரு இல்லையா. அதனால அந்த ஜமீன் இவரை பயங்கரமா பாராட்டுறது. நான் நினைச்சதுன்னு இங்க நடந்ததுன்னு எது எப்படியோ என்னோட தாத்தா காலத்து புதையல் இங்க கிடைச்சிருச்சு, அந்த புதையல்ல உனக்கு கொஞ்சம் பங்கு கொடுக்கறதுல நான் பெருமிதம் கொள்றேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொடுக்கலான்னு போக ஹீரோ வாங்க தயாரா இல்லை. எனக்கு வேற ஒண்ணு கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இந்த ஆதித்யாவோட வால் இருக்கு இல்லையா, அதை கை காமிச்சு கேட்கும் போது அவர் அதை கொடுக்குறாரு. இதுல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு கேட்கும்போது ஹீரோ எதுவுமே பேசாம ஒரு இரும்பு வந்து எடுக்கிறாரு. இந்த வால் இருக்கு இல்லையா, அதை கிட்ட கொண்டு போகும்போது பட்டுன்னு வால் போய் ஒட்டிக்குது. ஸோ மேக்னெட்டிக்கா தான் இந்த வால் பயன்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்க எல்லாருமே இது என்னது, இது இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விகளை எழுப்பிக்கிட்டே இருக்கும்போது இந்த வால் கிடைக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது நாம இந்த இடத்துக்கு வந்தப்போ கரெக்டா தான் இருந்தது. இந்த மேக்னெட்டிக் பவர்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதுக்கப்புறம் இதுல மேக்னெட்டிக் எப்படி வந்தது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா, அந்த கேள்விக்குறிக்கும் இங்க இறந்து போன செக்ரட்டரிக்கும் ஒரு பதில் இருக்கு. அது என்ன அப்படின்னா செக்ரட்டரி யாரும் கொலை பண்ண கிடையாது. இதை கேட்டது அங்க இருக்க எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. யார் இது பண்ணிருப்பா, அப்ப என்ன நடந்திருக்கோ அப்படின்ற மாதிரி கேட்க ஒரு சின்ன பிளாஷ்பேக் வந்து போக ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா செக்ரட்டரி இருக்கா இல்லையா, அந்த புதையல் எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு பொருளை தேடி, அதாவது பல்லன் ஒண்ணும் இல்லையா, ஏதாவது ஒரு பொருளை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த வால் தான் அவரோட கண்ணில் பட்டிருக்கும். ஸோ அதை எடுத்துக்கிட்டு கொட்டுற மழையில அந்த புதையலை தோண்டிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு அந்த பெரிய புலி வர ஆரம்பிக்குது. பயந்து போறாரு. தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக புதையல அங்கேயே விட்டுட்டு அந்த புலியை நோக்கி கத்தியை காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு ஒரு மின்னல் இவரோட கத்தி மேல விழ ஆரம்பிச்சு அப்படியே அது ரிஃப்ளெக்ட் ஆகி இவரோட நெஞ்சில குத்தி அந்த இடத்துல இவர் இறந்து போக அதுக்கப்புறமா தான் புலி இவரை சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போயிருக்கோம். ஸோ இடி தாக்கினதால இந்த இதுல ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு, மேக்னெட்டிக் பவரும் வந்துருச்சு. ஸோ இந்த விஷயத்த நான் இந்த பவர் வச்சுதான் கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்ற விஷயங்கள இவர் சொல்லிக்கிட்டே இருக்க இதுக்கு பின்னாடி இருந்த
இருந்த எல்லா மர்மங்களும் வேலைக்கு போயிடுச்சு. இவர் வந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. ஸோ இதனால அந்த ஜமீன் இருக்கா இல்லையா, இவருக்கு ஒரு அழகான ஒரு பரிசு ஒன்று கொடுத்து அனுப்புறாரு. அது என்ன அப்படின்னா, இவரோட நண்பரும், அதாவது ஜமீனும் அவரோட நண்பரும் 90s ஒரு பெரிய புலியை வேட்டையாடி இருப்பாங்க. அந்த புலியோட தோலை தான் இவருக்கு பரிசா கொடுக்குறாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். அந்த பரிசை இவரோட நண்பர்கிட்ட கொடுத்துட்டு நாம அடுத்த மிஷன் நோக்கி போகலாமா அப்படின்ற மாதிரி கார்ல பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பயணத்தோட இந்த படத்தையும், அதாவது இந்த சீரீஸையும் முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த சீரீஸ்ல வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் மிஸ்ட்ரி எலமெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறிகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.